Hi guys, welcome to my channel Graphic Creative TV. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஜாபை வந்து எப்படி சர்ச் பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்துட்டு வந்துருந்தோம். இப்போ இந்த வாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிஸ்னஸ்க்கான உண்டான ஒரு வீடியோ. இதை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ண ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? சரி வாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கிராஃபிக் டிசைனிங்ஸில். அதனால ஒரு 8 டிப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து மறக்காமல் மேக்ஸிமம் வந்து பிகினர்ஸுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் கிராஃபிக் டிசைனிங்ஸில் ஒரு முக்கியமான ஒரு 8 டிப்ஸ் இருக்குது. அது என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாவே வந்து உங்களோட டிசைன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாகவும் ஏஸ்தட்டிக்ஸாகவும் வரும். ஓகேங்களா? அது என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரௌசர் ஆர் என்ன சோஷியல் மீடியா போஸ்ட் என்ன எக்ஸ்ட்ரா இதில் எதோ டிசைன் பண்ணிங்கனாலும் லேட்டஸ்ட்டில் என்ன ட்ரெண்டு டிசைன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய விஷயத்த சொல்ல வேண்டிய விஷயத்த க்ளீனாகவும் கிறிஸ்பாகவும் காட்ட வந்து இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்த 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப வந்து என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு முதலே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு கலர் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். இப்போ வந்து அதனால் நீங்கள் வந்து முதலே வந்து கலர் சூஸ் பண்ணுறதும் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேஅவுட்னான ப்ரௌச்சரோ அது சோஷியல் மீடியோ இதில் வந்து இந்த லேஅவுட்டில் நீங்கள் வந்து கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள். கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணாவே உங்களோட டிசைன்ஸ் வந்து ரொம்பவே ஏஸ்தட்டிக்ஸாகவும் நீட்டாகவும் ஒரு நீட்டாக அலைன் பண்ணாகவும் அப்படி இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக ஃபாண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து வேரியஸ் காட்டோன்னா லிமிட்டடாக வந்து ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்கனாவே போதும். அப்போவே வந்து உங்களோட டிசைன்ஸ் வந்து நல்லா வரும். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்பசைஸ். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த ஹைலைட் பண்ணி காட்டுறதோ இல்லை வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுறதோ அதுதான் ஆட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்பசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் வித் சேம் ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலிக்கு என்ன இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கடுத்து வந்து கான்ட்ராஸ்ட்டுங்கிறது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களா அந்த ஒரு விஷுவலுக்கோ ஆர் டெக்ஸ்ட்டுக்கோ, இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக காட்டிங்க, இது கான்ட்ராஸ்ட். ஓகேங்களா? இந்த முக்கியமான ஒரு 8 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களோட டிசைன்ஸ் வந்து ரொம்பவே ஏஸ்தட்டிக்ஸாகவும் நீட்டாகவும் கிறிஸ்பாக க்ளீனாகவும் வரக்கும். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு வேறு ஏதோ டாப்பிக்காக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதவும் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். UAUXும் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து UAUM போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். யாராச்சும் இன்ட்ரெஸ்ட்னா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனிங்ஸ்லையோ UAUXலையோ இருக்காங்களோ அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய் பாய்.